இந்த பேச்சுவார்த்தை நாட்களிலும் தமிழ்நாட்டு மக்களுக்காக எந்த இடத்தில் ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருக்கின்றார், உங்களுக்காக நான் போராடுகின்றேன். எந்த விடுதலை புலி வீரன் நான் தமிழக மண்ணில் இருக்கின்ற ஒரு தமிழனுக்காக போராடுகின்றேன் சொல்லியிருக்கின்றார். எல்லோரும் என் வடக்கு கிழக்கு தாயக பூமிக்காக நான் மடிகின்றேன், என் மண்ணின் உரிமையை நான் சிங்களிடமிருந்து பெறுவதற்காக நான் போராடுகின்றேன். இந்த வரலாற்றை தானே சர்வதேசம் சொல். அப்ப இந்த உண்மையை தானே நீங்கள் சொல்ல வேண்டும். நீங்க என் தமிழருக்குள் தமிழர் எங்களுடைய தேசிய தலைவருடைய படத்தை வைத்துக் கொண்டு அடிபடுகின்றீர்கள். எங்களோட மக்களுக்கு அல்ல, எங்களோட ஈழத்தமிழர்களை அங்கே அகதி முகாமில் ஈழத்தமிழர் சொல்கிற விடயத்தை கூட தட்டி கேட்கறது இது இல்லை. ஏன் அங்கே அந்தவர்கள் உலகத்தமிழர் சொல்கிறீங்க இல்லையே, அவர்களுக்கு அனைத்து உரிமையும் கொடுக்குறீங்க இல்லையான்ட்டு இந்த மேடையில் கத்தி பேசுகிறவர்கிட்ட கேட்கறதுக்கு தைரியம் இல்லை, அதை புரிஞ்சு கொள்ள அறிவும் இல்லையான்னு. மாறா இவர்களே அதை தூக்கி பிடிச்சு கொண்டு அந்த இந்தியாவோட வேலைக்குள்ளே போய் விழுந்து கொண்டு எங்களை அழிக்கிற ஒரு பக்கத்தில் இலங்கை எங்களை இளைஞராக்க விரும்புது, மற்ற பக்கத்தில் இந்தியா எங்களை உலகத்தமிழராக்க விரும்புது. இந்த ரெண்டு இதுக்குள்ளேயே ஈழத்தமிழர் மாட்டிக்கொண்டு முடிக்கிறான்ற விடயத்தை யாருக்கு முதல்ல புரியணும்? ஈழத்தமிழை நாங்களாம் எங்களை அறிவுஜீவிகள் அதை முதல் புரியணும். ஏன்னா அந்த அறிவுஜீவிகளானவர்கள் அதை புரிஞ்சு கொள்றதுக்கு தவிக்கிறார்கள். பயம், அவர்களுக்கு பயம் அவர்களுக்கு. இப்ப விடுதலை புலிகள் என்கின்ற அந்த இராணுவத்தை வீழ்த்திய பிறகு பல நடவடிக்கைகள் நம்மை சுற்றி நகர்த்தப்படுகிறது. இன்னும் குறிப்பிட்ட நாட்களில் இது முற்றாக முடியப்படும். அப்ப நாங்கள் போகின்ற பாதைகள் எல்லாம் இங்கே சரி செய்ய முடியாது. எனவே இருக்கின்ற காலங்களுக்குள்ளாவது இது சரி செய்யுங்கள். உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய இப்ப ஒரு மனிதனுக்கு இதயம் தேவை. இதயம் இல்லாட்டி அவன்